ஜெபிச்சுட்டு இருக்கிறீங்களா? இந்த ஒரே ஒரு நபர் மாறிட்டா எங்க குடும்பமே அப்படியே சந்தோஷமாயிரும். இந்த ஒரே ஒரு நபருடைய இந்த போதையின் அடிமைத்தனம் மாறிட்டுனா எங்க குடும்பம் சமாதானம் ஆயிரும். எத்தனை காலமா நீங்க காத்திருக்கிறீர்கள்? இன்னும் உங்களுடைய காத்திருப்பு காத்திருப்பாகத்தானே இருக்கிறது. சகோதரி, சகோதரா, காத்திருந்து காத்திருந்து ஏமாந்து போனீங்களா? ஏமாற்றம் தான் உங்களுக்கு பதிலா இருக்கிறதா? இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல விடியலை கொடுக்க அவர் விரும்புகிறார். அப்படியே உங்க கண்களை மூடி நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே, 2026க்குள்ள நான் நுழையும் போது என்னுடைய இந்த நீண்ட கால எதிர்பார்ப்புகளுக்கு ஒரு முடிவு வருமாப்பா. இந்த 2025 முடியும் போது என் காத்திருப்பு முடியணும். சில மலட்டு கற்பங்களை இந்த ராத்திரி கர்த்தர் தரப்பா. சில செத்து போன சரீர அவயவங்களை இந்த ராத்திரியில கர்த்தர் உயிர்ப்பிப்பா. செத்து போன உன் குடும்ப சந்தோஷத்தை கர்த்தர் இந்த ராத்திரி உயிர்ப்பிப்பா. தொலைந்து போன உங்க குடும்ப சமாதானத்தை இந்த ராத்திரி கர்த்தர் உயிர்ப்பிப்பார். செத்து நாறி போன அந்த லாசருவை 4 நாள் ஆனதுக்கு அப்புறம் உயிர்ப்பித்து வெளியே கொண்டு வர முடியுமானால் கட்டப்பட்ட உங்க குடும்ப சரீரத்தை கர்த்தர் இன்னைக்கு உயிர்ப்பிப்பார். சமத்துல அர்ப்பணிக்க போறீங்க. நாம் பாட்டு பாடலாம், நாம் பேசலாம், நான் என்ன செய்யறேனோ அதை நீங்க எவ்வளவு சத்தமா கர்த்தரை துதிக்க முடியுமோ, எவ்வளவு சத்தமா உங்க கோரிக்கைகளை இந்த ஜெப நேரத்தில் ஆண்டவர்கிட்ட ஒப்படைக்க முடியுமோ அதை செய்யுங்கள். இங்கிருந்து நான் விசுவாசிக்கிறேன், கடைசி ஜெபம் சொல்லி ஜெபித்து ஆசீர்வாதம் சொல்லி முடிக்கும் முன்னரே உங்கள் கோரிக்கைகளை கர்த்தர் அங்கீகரித்திருப்பார். மனமே நீ வருத்தம் கொள்ளாதே, வீணாக நீ கலக்கம் கொள்ளாதே. மனமே நீ வருத்தம் கொள்ளாதே, வீணாக நீ கலக்கம் கொள்ளாதே. நம் இயேசுவின் அன்பு உண்டு, அது உனக்கு இன்றும் உண்டு. நம் இயேசுவின் அன்பு உண்டு, அது உனக்கு என்றும் உண்டு. மனமே நீ வருத்தம் கொள்ளாதே, வீணாக நீ கலக்கம் கொள்ளாதே. நினைத்த காரியம் வாய்த்திடாமல் வாடி போனாயோ, வாரங்கள் மலை போல் குவிந்ததாலே பயந்து போனாயோ. நினைத்த காரியம் வாய்த்திடாமல் வாடி போனாயோ, வாரங்கள் மலை போல் குவிந்ததாலே பயந்து போனாயோ. நம் இயேசுவின் கரங்களே அதனை இனி செய்து முடித்திடுமே. விசுவாசத்தோடு நம் இயேசுவின் கரங்களே அதனை இனி செய்து முடித்திடுமே. இனி செய்து முடித்திடுமே.
மனமே நீ வருத்தம் கொள்ளாதே, வீணாக நீ கலக்கம் கொள்ளாதே. மனமே நீ வருத்தம் கொள்ளாதே, வீணாக நீ கலக்கம் கொள்ளாதே. நோய்களினாலே பலனிழந்து மனம் நோடிந்து போனாயோ, மரணம் தான் இனி முடிவென்று சொல்லி மௌனமானாயோ. நோய்களினாலே பலனிழந்து மனம் நோடிந்து போனாயோ, மரணம் தானினி முடிவென்று சொல்லி மௌனமானாயோ. நம் இயேசுவின் தழும்புகளாலே சுகமடையா நோய்களில்லை. நம் இயேசுவின் தழும்புகளாலே சுகமடையா நோய். அதை இப்பொழுது பெற்றுக் கொள்வீர்களாக. நம் இயேசுவின் தழும்புகளாலே சுகமடையா. எப்பத்தான் திறக்கப்படுவாயாக. ஓ, நம் இயேசுவின் தழும்புகளாலே சுகமடையா நோய்களில்லை. சுகமடையா நோய்களில்லை. நீ வருத்தம் கொள்ளாதே, வீணாக நீ கலக்கம் கொள்ளாதே. மனமே நீ வருத்தம் கொள்ளாதே, வீணாக நீ கலக்கம் கொள்ளாதே. எந்த மட்டும் ஆண்டவரே, இந்த ஜனங்கள் நொறுக்கப்படுவது எந்த மட்டும் ஆண்டவரே, இந்த ஜனங்களுடைய அடிமைத்தனம் எந்த மட்டும் ஆண்டவரே, இவருடைய விடுதலை இன்னும் எவ்வளவு தூரம் ஆண்டவரே. நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதுடையவனும் ஆனேன். ஆனால் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரிந்ததையும் நான் பார்க்கவே இல்லை என்றார் தாவீது. சகோதரி, இன்னைக்கு நீ விடுவிக்கப்பட்டா உன் பிள்ளையும் விடுதலையா இருக்கும். சகோதரா, இன்னைக்கு நீங்க ஒரு தெளிவான தீர்மானம் எடுத்தீங்கன்னா, உறுதியான தீர்மானம் எடுத்தீங்கன்னா, உங்க பின்னாடி உங்க பையனும் உறுதியான இருப்பான். உங்க குடும்பம் கட்டப்படும். இன்னைக்கு உங்களால ஆண்டவருக்கு உங்க கையை கொடுக்க முடியுமானா, அவர் எங்கேயும் உங்களை பாதியில விட்டுட்டு போகவே மாட்டார். நம் இயேசுவின் அன்பு உண்டு, அது உனக்கு என்றும் உண்டு. நம் இயேசுவின் அன்பு உண்டு, அது தேசத்திலே பரவிக்கொண்டிருக்கிற துர்மரணங்களை கொண்டு வருகிற இளம் பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை ஆக்சிடென்ட்ல மறிக்க வைக்கிறது, சூசைட் பண்ணி மறிக்க வைக்கிறது, ஏதோ ஒண்ணுல மாட்டி விட்டு அவங்கள மறிக்க வைக்கிறது.
காரணமில்லாத வழக்குகள்ல சிக்க வைக்கிறது, குடும்பங்கள் அவமானப்படுத்தப்படுவது. இதுல ஏதோ ஒரு சூழ்நிலையில உங்க குடும்பம் அகப்பட்டதுனால தான் இன்னமும் உங்க குடும்பம் மீண்டு வர முடியாமல் தவிக்கிறதுனால் கர்த்தர் உங்களுக்காகத்தான் இன்னைக்கு இங்க கிரியை செய்ய விரும்புகிறார். அவருடைய கரம் உங்க குடும்பத்தை இன்னைக்கு மீட்டு கொண்டு வரும். உங்கள் நெருக்கத்தின் எல்லை எவ்வளவு பெருசா வேணாலும் இருக்கலாம், அதன் முடிவு வரைக்கும் அவர் இறங்கி வருவார். கர்த்தருடைய கரம் உங்களுக்காக பராக்கிரமம் செய்யும். ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தால் உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, இல்லாத காருண்யத்தால் உயர்த்தி வைத்த. அப்படியே வலது கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. தூக்கி எறியப்பட்ட என்னை, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தேசத்திற்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறார், கிராமத்திற்கு விரோதமாய் போராடி நிற்கிறார், இந்த கிராமத்தை ஆதிக்கம் சொல்லி இந்த கிராமத்தை அதிகாரம் செலுத்திக் கொண்டிருக்கிறார் எல்லா வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் கிரியைகளும் இந்த ராத்திரி வேளையிலே செயலற்று போவதாக. தேவ பிள்ளைகள் ஆண்டவரோடு நெருங்க முடியாதபடிக்கு, ஆண்டவரை முன்னிறுத்த முடியாதபடிக்கு இந்த பகுதிக்கு விரோதமாய் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிற எல்லா சந்திக்கப்பட்ட கிரியைகளும் இன்றைக்கு முடிவுக்கு வருவதாக. இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளின் குடும்பங்களையும் இன்றைக்கு ஒரு தெய்வீக விடுதலை உண்டாவதாக. அதை விரும்புகிறவர்கள் நல்ல ரெண்டு கைகளை தட்டி, தேவ பிள்ளைகள் ஒரு நிமிஷம் நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தும் போது ஒரு தெய்வீக விடுதலையின் கரம் இன்றைக்கு உங்கள் குடும்பத்தை ஆளுகை செய்யட்டும். யாரும் அறியாத என்னை நன்றாய் தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கிறேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆவியானவர் இந்த இடத்துல பலமா கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆவியானவர் எங்க கிரியை செய்கிறாரோ அங்கே இருள் மாறும். இங்க இருக்கிற இருளை அவர் மாற்றி இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை இன்னும் பலமா வெளிப்படும் போது அவர் வார்த்தை அனுப்பி எந்தெந்த பகுதிகளை கட்டணுமோ அதை கட்டுவார். எங்கெங்க சுகம் அளிக்க வேண்டுமோ அதை செய்வார். எதை சீர்படுத்த வேண்டுமோ அதை சீர்படுத்துவார். எங்கே உருவாக்கப்பட வேண்டும் அதை உருவாக்குவார். இன்னைக்கு அது நடக்கும். மீண்டும் நான் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நான் சொல்றேன், கர்த்தர் அதை செய்து முடிப்பார். உங்களை சும்மாலாம் அனுப்ப மாட்டார். உங்களை சும்மா இங்க இருந்து அனுப்ப மாட்டார். உங்களுடைய நீங்க இங்கே ஆண்டவரை நம்பி வந்ததற்கு நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை வெறுமையாய் அனுப்புவதே இல்லை. அவரை நம்பின யாரையும் அவர் வெட்கப்படுத்தினதா சரித்திரமே கிடையாது. இன்னைக்கு கர்த்தரை நம்பி வந்திருக்கிறீர்கள். உங்க குடும்பம் செழிக்கும், நீங்கள் செழித்திருப்பீர்கள். தொடர்ந்துள்ள நேரங்கள் எல்லாம் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிச்சு தரட்டும். நல்லா ரெண்டு கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? கர்த்தருக்கு மகிமை. அப்படி நம்ம எல்லாரும் அமர்ந்து கொள்வோம். கிருபையுள்ள நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாய் நாங்கள் தேவ சமூகத்திலே கூடி வந்து பாடல்களை பாடி கர்த்தரை துதிக்க, கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காய் நன்றி. மீதமுள்ள நேரங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த கூடுகை நடப்பதற்கு காரணமாக இருந்த ஒத்துழைத்த எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரும் கர்த்தருடைய கிருபை நிறைவாய் தங்கி இருக்கும்படியாய் செபிக்கிறோம். வந்திருக்கிற எல்லாரையும் பலப்படுத்த உங்க வார்த்தைகளின்படியே உங்க பிள்ளைகளை ஆசீர்வதித்து சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, திருப்தியோடு எங்கள் அனுப்புகிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கல்ல கர்த்தாவை, எங்களுக்கல்ல, உமது கிருபை நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உமது நாமத்திற்கே மகிமை வர பண்ணிவிடாது. எல்லா துதிக மகிமை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் ரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். முக்கியமாக இந்த நேரத்திலும் கூட
எங்கள் டீமை குறித்து ஒரு அறிமுகத்தை எங்கள் மத்தியில் எங்கள் டீமில் இருக்கிற அருமையான டாக்டர் செல்வின் அவர்கள் வந்து ஒரு அறிமுகத்தை உங்களுக்கு செய்வார்கள். எல்லா கரங்களை தட்டி டாக்டரை வரவேற்கலாம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே தெற்கு பேயோடு சபை சார்ந்த ரச்சனீசனே சபை சார்ந்த அன்பு உறவுகள் அனைவருக்கும் வாழ்த்துதலும் இந்த இடத்தில் வந்ததற்காக நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இம்மானுவேல் காஸ்பல் ரிவைவல் மினிஸ்ட்ரி மூலமாக அநேக கிராமங்களை சந்தித்து இறைமகன் இயேசுவை இனிதே பிரசங்கித்தும் அவருடைய அன்பை பாடல்கள் மூலமாக வெளிப்படுத்தியும் நாங்கள் வருகின்றோம். குறிப்பாக இங்கு இருக்கின்ற அனைத்து இசை கலைஞர்களையும் நீங்க பார்த்திருப்பீங்க. அநேக பெரிய பெரிய மேடைகளில் பார்த்திருப்பீங்க. பெரிய பெரிய வித்வான்களோடு வாசிக்கிறதை பார்த்திருப்பீங்க. பாடல்களோடு அவர்கள் வாசிக்கிறதை பார்த்திருப்பீங்க. அவர்களுடைய இனிதான இந்த நிலையை இந்த இடத்திலே அவர்கள் வருவதற்கு கர்த்தர் முதலாவது அவர்களுக்கு உதவி செய்தார். அதற்கு நான் கடவுளுக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் நம்மளாம் நினைப்போம் கிறிஸ்துமஸ்னா இயேசு கிறிஸ்து நம்ம மீட்க வந்தார், ரட்சிக்க வந்தார் அப்படின்னு சொல்லுவோம். நான் ஒன்று சொல்லுவேன், ஒரு எட்டர்னல் லைஃப், ஒரு நித்திய ஜீவனை நமக்கு கொடுப்பதற்காக அவர் வந்தார் நான் சொல்லுவேன். ஏன்னா தேவனுக்கும் நமக்கும் இருக்கின்ற அந்த உறவை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக இயேசு கிறிஸ்து மீண்டும் இந்த இடத்துல பிறந்து நமக்கான ஒரு நித்திய அந்த ஜீவனை கொடுப்பதற்காக, நமக்கான ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துவதற்காக இயேசு கிறிஸ்து மீண்டும் இந்த உலகத்தில் வந்து நம்ம ரட்சிக்க வந்தார் என்பதுதான் நான் சொல்லுவேன். அந்த ரட்சிப்பின் அந்த சுவிசேஷத்தை தான் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பல கிராமங்களிலே பல இடங்களிலே சொல்லி வருகிறோம். அதற்காக எங்களுக்கு ஜெபித்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக இந்த இடத்துல தபலா வாசித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர், நம்முடைய மண்ணின் மைந்தர்கள் அண்ணன் சோபின் அவர்களுக்கும் மெர்லின் அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கங்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இடத்துல கிட்டார் வாசித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர்கள் அரவிந்த் மற்றும் ஜஸ்ரோன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்லாமல் ஃப்ளூட் நம்மளுடைய மண்ணின் மைந்தர், இந்த இடத்திலுடைய மைந்தர், அப்படிதானே, அண்ணன் லிபின் அவர்களுக்கும் இந்த இடத்துல நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன், வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல இதை அரேஞ்ச் பண்றதுக்கெல்லாம் அவர் ரொம்ப பிரயாசப்பட்டிருப்பாங்க நினைக்கிறேன். அதற்காக அவருக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே கீபோர்டு வாசித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் பிரவீன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஒன் அண்ட் ஒன்லி லெஜண்ட் அன்பு சகோதரர் ராஜா டாம் ராஜா அவர்களுக்கும் நான் இந்த இடத்துல நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இடத்துல பாடல்களை பாடி உங்களை உற்சாகப்படுத்திய, தேவனுடைய அன்பை வெளிப்படுத்திய பாஸ்டர் அருணாச்சல் அவர்களுக்கும் அன்பு சகோதரர் செல்வின் ஒசரவளை செல்வின் அவர்களுக்கும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த காரியங்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து சுவிசேஷத்தோடு அந்த ஒவ்வொரு பாடல்களையும் அறிமுகப்படுத்தி உங்களுக்கு தெளிவாக ஒவ்வொரு பாடல்களுக்கு இடையிலும் சின்ன சின்ன சுவிசேஷங்களை சொல்லி இந்த இடத்திலே இந்த நிகழ்வுகளை அருமையாக நடத்தி கொண்டிருக்கின்ற பாஸ்டர் எல்டின் அவர்களுக்கும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இறுதியாக உங்களுக்கு நல்ல ஒரு சுவிசேஷம், நல்ல ஒரு என்ன சொல்றான், விருந்துன்னு சொல்லுவேன், சரிதானே? இயேசுடைய வார்த்தை வந்து நமக்கு ஒரு பெரிய விருந்து, அப்படிதானே? அதுதான் நம்மளை வழி நடத்த போகுது. அதை சொல்வதற்காக அன்பு பாஸ்டர் சாமுவேல் பாஸ்டர் இங்க இருக்கிறாங்க, அவருக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறேன். ரெண்டாவது ஒர்ஷிப், உங்களை எல்லாம் ஒர்ஷிப்ல லீட் பண்ண யாபேஸ் பாஸ்டர், ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்க எல்லாம் ஒர்ஷிப்ல, இல்லையா? கர்த்தரோடு ரொம்ப நேரம் உறவாடினீங்க, நான் பார்த்துட்டே இருந்தேன். யாபேஸ் பாஸ்டருக்கும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த சபையிலே உங்களோடு ஊழியம் செய்து கொண்டிருக்கின்ற என்னுடைய மைத்துனர் கேப்டன் ஆல்வின் ஜெயபாலன் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். லோக்கல் உஸ்தியோத்தர்கள் மற்றும் ஆடியோ மெயினா அண்ணன், எங்க அண்ணன் ரமேஷ் அவர்கள் மிக தெளிவாக, ஏன்னா அவர் ஆடியோனாலே நமக்கு ரொம்ப சந்தோஷம், எல்லாரும் ரொம்ப குஷி ஆயிடுவாங்க. ஏன்னா அவ்வளவு தெளிவாக இருக்கும், ஒவ்வொரு டோனும் தெளிவாக கேட்கும். அப்படி அமைதியா நல்ல முறையிலே அமைத்து கொடுக்கின்ற அன்பு சகோதரர் ரமேஷ் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துள்ளேன். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் நம்மை மென்மேலும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். ஆனந்த
ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினே ஆனந்தமே இயேசு அண்ணலை அண்டினே ஆனந்தமே ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினே ஆனந்தமே ஞான ரட்சகரின் பாவம் நீத்ததால் ஆனேனவருக்குள் ஆனந்தமே ஞான ரட்சகரின் பாவம் நீத்ததால் ஆனேனவருக்குள் ஆனந்தமே ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினே ஆனந்தமே காலமும் நான் கழித்தேன் வழி தோன்றாமல் என்றுமே நான் விழித்தேன் வீணாக காலமும் நான் கழித்தேன் வழி தோன்றாமல் என்றுமே நான் விழித்தேன் காணாத ஆடலை கண்டு சுமந்த என் காதலன் தோள் என காலந்தமே காணாத ஆடலை கண்டு சுமந்த என் காதலன் தோள் என ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினே ஆனந்தமே ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினே ஆனந்தமே ஞான ரட்சகரின் பாவம் நீத்ததால் ஆனேனவருக்குள் ஆனந்தமே ஞான ரட்சகரின் பாவம் நீத்ததால் ஆனேனவருக்குள் ஆனந்தமே ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினே ஆனந்தமே ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினே ஆனந்தமே. அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு வாட்டி கூட ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இங்க ஒரு நபரை நாங்கள் சொல்லவில்லை, குறிப்பாக லைவ் போயிட்டு இருக்குது. அருமையான சகோதரர்களுக்காக கர்த்தருக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். குறிப்பாக இந்த நேரத்தில் அப்படியே ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாம் செபிக்க போகிறோம் கர்த்தருடைய வார்த்தைக்காக. ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடி செபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, இவ்வளவு நேரம் உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தி இருக்கிறோம். இந்த நேரத்தில் உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம்ப்பா. நீங்க எங்க கூட பேசுங்க.
உங்க வார்த்தை வெளிப்படட்டும்பா. அருமையான உங்களுடைய மகனை மறைத்து நீங்க பேச வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க பேசும்போது தான் நிச்சயமாய் பெரிய விடுதலை இந்த கிராமத்துக்கு உருவாகும், அருமையான பிள்ளைகளுக்கு உருவாகும். ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே, மனிதன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை ஆண்டவரே நஷ்டப்படுத்தினாலும் உனக்கு என்ன லாபம் இருக்கிறது? ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ராஜா. ஜீவன பிள்ளைகள் நஷ்டப்படுத்திடவே கூடாது. கர்த்தர் உதவி செய்யுங்க. உம்முடைய ஆண்டவரே ஜீவனுள்ள வார்த்தைகள் எங்கள் மத்தியில வெளிப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் எங்கள் மத்தியில வெளிப்படட்டும். அருமையான மகனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க, பேசுங்க. மீட்பர் மூலம் கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு வேளையிலே சொல்லலாம் ஆமென். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை அருமையான பாஸ்டர் அட்வொகேட் சாமுவேல் அவர்கள் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருகிறார்கள். ஹல்லேலூயா. அப்படி எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, அன்பின் இரட்சகரே, மகிழ்ச்சியும் சந்தோஷமுமான ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, இந்த வருடத்தின் கடைசி மாதத்தின் ஆண்டவரே 30ஆம் தேதி உம்முடைய சன்னதியிலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் அப்பா. ஆச்சரியமான தெய்வமே, அற்புதமான ராஜாவே, நினைத்து பார்க்கவே முடியலப்பா. எங்களை ஜீவனோடு நீர் பாதுகாத்ததற்காக நன்றி அப்பா. தொடர்ந்து இன்னும் ஒரு நாள் ஆண்டவரே 2026வது வருஷத்தை நாங்கள் கண்டு கழிப்பதற்கு இன்னும் ஒரு நாள் எங்கள் மத்தியிலே நிற்கிறது. என் தெய்வம், இதுவரை நடத்தினவர், இன்னமும் நீ நடத்த போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கிருபை கூடவே இருக்கட்டும், எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தம் உயர்த்தி கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஹல்லேலூயா. அன்பிற்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த மாலை நேரத்திலும் கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். மெய்யாகவே கிறிஸ்து இயேசுவின் மகிமை இவ்வளவு நேரமும் வல்லமையாக இந்த இடத்தை நிரப்பிற்று. எத்தனை பேர் அதை உணர்ந்துங்க? ஹல்லேலூயா. ஆமேன். தொடர்ந்து தேவன் நம்மோடு அடுத்த அரை மணி நேரம் நம்மோடு பேச போகிறார். ஆமேன். அதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஆமேன் ஆதியாகமம் 6வது அதிகாரம், ஆதியாகமம் 6 அதனுடைய 8வது 9வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம் வேகமாக. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஹல்லேலூயா. ஒரு முறை கூட சொல்லுங்க, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இப்ப கொஞ்சம் மாத்தி சொல்ல போறோம். அந்த நோவாவுக்கோ என்று சொல்ற இடத்துல அவரவர் பெயரை சொல்ல போறீங்க. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? சாமுவேலுக்கோ. என்ன சொல்லாதீங்க, உங்களை சொல்லுங்க. சொல்லுங்க, உங்க பேரை சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. உங்க பேரை சொல்லுங்க எல்லாரும். கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. சொல்லுங்க பார்க்கலாம். மார்போடு வைத்துக் கொண்டு, எனக்கோ, என் வீட்டிற்கோ, என் பிள்ளைகளுக்கோ, என் குடும்பத்திற்கோ, இந்த கிராமத்திற்கு இயேசுவின் கண்களில், இயேசுவின் கண்களில் கிருபை கிடைத்தது. 2 கைகளை தட்டி அந்த கிருபை கிடைத்தனாலதான் இந்த 30ஆம் தேதி, இந்த 30ஆம் தேதி நீங்களும் நானும் உயிரோடு கூட. எத்தனையோ பேர் நினைத்தார்கள் இந்த குடும்பம் முடிந்து போனது, இந்த மக்கள் முடிந்து போவார்கள், நிச்சயமாக இவன் ஜீவிக்க மாட்டான், நிச்சயமாக இவன் பிள்ளை உருப்பிட மாட்டான், மது குடித்து குடித்து செத்து போயிருவான். ஏதோ ஒரு திட்டம், ஏதோ ஒரு அங்கலாய்ப்பு, ஏதோ ஒரு மரணக்கட்டு உன்னையும் உன் குடும்பத்தையும் இந்த நாட்களிலே வாட்டி வதைத்துக் கொண்டிருந்தது. உனக்குள் ஒரு அச்சம் இருந்தது, உனக்குள் ஒரு மரண பயம் இருந்தது, உனக்குள் ஒரு திகில் இருந்தது. என் வாழ்க்கை என்னமாய் முடியும் என்று சொல்லி நான் சொல்லுகிறேன் விசுவாசத்தோடு, இந்த வருஷம் முழுவதுமாய் அவருடைய கிருபையின் கரங்களிலே உன்னை சுமந்து, உன்னை சுமந்து, உன்னை கீழே விடாமல் இந்த பகுதியில் தேவ வார்த்தையை கேட்பதற்கு உன்னை கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னார். உன் திறமை, உன் பலன், உன் ஆகார பலன், உன் படிப்பு திறமை அல்ல. இயேசு உனக்கு கொடுத்த கிருபையினால, கருணையினால, இரக்கத்தினால, தயவினால இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம். ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, ஒருத்த முகத்தை பார்த்து சொல்லுங்க, சண்டைக்காரங்களா? நம்ம நல்லா இருப்போம்.
நல்லாவே இருப்போம். நிச்சயமா நல்லா இருப்போம். இயேசுவின் நாமத்தினால நல்லா இருப்போம். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். இதற்கு எதிராக இனி எந்த சாபமும் உங்களை அணுகாது. ஆமென், ஆமென். நான் வைராக்கியத்தோடு சொல்லுகிறேன், எந்த சாபமும் உங்களை தொடாது. அன்பிற்குரியவர்களே, ஆமென். உலகத்தை படைத்தவர், மனுக்குலத்தை உருவாக்கின தெய்வம் மனுஷனுடைய பாவத்தை கண்டு, மனுஷனுடைய அக்கிரமம், நோவா வாழ்ந்த நாட்கள்ல மனித குலம் சீரழிந்து போகிறது. ஆண்டவர் பார்க்கிறாரு, அவர் படைத்த படைப்புகள் எல்லாம் அவ அந்தந்த வேலையை அதது ஒழுங்கா செய்யுது. சூரியன் அந்த வேலையை செய்யுது, சந்திரன் அதை செய்யுது, மரங்கள் கனி கொடுக்குது. ஆனா மனுஷனை பார்க்கும்போது மனுஷன் அக்கிரமம் செய்து ஆமீன் துரோகியாக மாறின நேரம் ஆண்டவருடைய இருதயத்திற்கு வேதனையாக இருந்ததா. ஏண்டா இந்த மனுஷனை நம்ம சில நேரம் சொல்லுவோம் தெரியுமா, இந்த பிள்ளைய பொத்ததுக்கு என்ன செஞ்சிருக்கலாம், ஒரு உரக்கல்லையாது. எங்க அப்பா சொன்னதுங்க, அது என்ன பார்த்து புரிஞ்சா உங்களுக்கு வேதனையினால, ஆமே புரியுதா உங்களுக்கு அவமானத்தினால, துன்பத்தினால கடைசியில கேட்டார், ஆண்டவரை இவனை எடுத்துருங்கன்னு கேட்டாரு. கர்த்தர் என்ன ஊழியத்துக்கு எடுத்துட்டாரு. ஆமீன் சொல்லுங்களேன். நான் மீண்டும் சொல்றேன், இங்க இருக்கிற யாரும் எதுக்கும் குறைஞ்சவங்க இல்ல. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நோவாவுக்கோ கர்த்தருடைய இந்த பட்டணத்திற்கும் இந்த திருச்சபைக்கும் கிருபை கிடைச்சிருக்கு தெரியுமா? நான் சொல்லட்டா எப்படின்னு? இப்ப இதுல வாசித்த சோபினா இருக்கட்டும், பிரதர் மெர்லினா இருக்கட்டும், ஒவ்வொருத்தரா இருக்கட்டும், இன்னைக்கு 3-4 ஃபங்க்ஷன் டேட் உள்ளவங்க இன்னைக்கு போனா 15,000 ரூபாய் 10,000 ரூபாய் அவங்க பாக்கெட்ல இருக்கும். அதெல்லாம் வெறுத்து எங்களுக்கு தந்த இலவசமான கிருபைய இலவசமாக இந்த பகுதியில கொண்டு போய் இந்த மக்களுக்கு ஊழியம் செய்து எங்களுக்கு தேவன் தந்த கிருபைகளையும் வரங்களையும் பயன்படுத்தி கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக நாங்கள் ஒரு குழுக்களாக இணைந்து வந்திருக்கிறோம். ஆமென். எல்லாம் முறைப்படி பல வருஷங்கள் கற்றுக்கொண்டு மாஸ்டர்ஸ் இங்க இருக்கிறவங்க எல்லாம் அவர்களை மிகைப்படுத்தி சொல்லலங்க. கர்த்தருடைய கிருபை இருந்தனாலதான் இந்த 30ஆம் தேதி இந்த ஊழியம் நடந்துட்டு இருக்குது. அவருடைய கிருபை கிடைச்சனாலதான் நீங்கள் இன்னைக்கு சுவாசித்துக் கொண்டிருக்கிறீங்க. உங்கள் உயிருக்கு எதிராக எவ்வளவோ எதிர்ப்புகள் வந்தது, உங்களை தீர்த்து கட்ட எவ்வளவோ நிலைமைகள் வந்தது. ஏன் நீங்க கூட தற்கொலை செஞ்சிடலாம் அப்படிதான் எத்தனை முறை முடிவு பண்ணீங்க, இந்த ஊரை விட்டு போயிடணும், இந்த உலகத்தை விட்டு போயிடணும்னு. ஆனா ஆண்டவர் அதற்கு அனுமதிக்கல. காரணம் என்ன தெரியுமா? நீங்க இந்த உலகத்துல வாழணும், உங்களை கொண்டு ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. நீதான் வேணும். கையை பிடிச்சு சொல்லுங்க, தேவ நாம மகிமைக்கு நீதான் வேணும். கேளுங்க, நானான்னு கேளுங்க, நானான்னு கேளுங்க. நீங்க சொல்லுங்க, ஆமா நீதான், ஆமா நீதான். உனக்கு என்ன திறமை இருக்கு? கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஒன்றுமில்லா நேரத்தில் எனக்கு உதவி செய்த கிருபையிலே, ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபையிது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த மனுஷனை படைத்ததற்காக வேதனைப்பட்டு அழிக்க தீர்மானம் எடுத்தார். அதை போல மனு குலத்தை நிக்கிரகம் பண்ணிவிட்டார். ஆமே, நோவாவின் காலத்தில் வாழ்ந்தவர்கள் அழிக்கப்பட்டு போனார்கள். ஆனால் அவருடைய கண்களில் கிருபை கிடைத்த ஒரே ஒருவன் நோவா. நான் சொல்லட்டா, எத்தனை பேர் இருந்த ஆண்டுல ஆமே உங்க கூட பேசினாங்க,
எத்தனை பேர் உங்க கூட பயணித்தாங்க, அவர்களில் அநேகர் இன்னைக்கு இல்லை. ஆனால் நீயும் நான் இன்னைக்கு இந்த இடத்துல ஜீவனோடு இருக்கிறோம் என்றால் அவருடைய வல்லமையான கிருபை. கையை தட்டி வாழ்வதற்கு தகுதியே இல்லை, ஜீவிப்போம் என்கிற நம்பிக்கையே இல்லை. கடன் பாரம் ஒரு பக்கம் எழும்பிட்டு இருக்குது, அவமானம் இன்னொரு பக்கம் குவிஞ்சு நிற்குது. இதன் நடுவில் பலவிதமான வேதனைகள் ஒரு பக்கம். இந்த வார்த்தைகளின் நடுவில் வாழக்கூடாதபடிக்கு முடித்துக் கொள்ள வேண்டும் என்று நீ தீர்மானித்த பொழுது என் கர்த்தர் உன்னை அழிய ஒப்பு கொடுக்கல. காரணம், நீ அவர் நாம மகிமைக்காக தேவை. இந்த பேயோடு கிராமத்தில் நீ குடும்பமா வாழணும், நீ வாழ்ந்து காட்டணும். எந்த இடத்தில் அழிய வேண்டும் என்று நினைத்தார்களோ, எந்த இடத்தை விட்டு ஓட வேண்டும் என்று நினைத்தியோ, அதே வீட்டை திரும்ப பெயிண்ட் அடிச்சு, அதே வீட்டுல திரும்ப டைல்ஸ் போட்டு, அதே வீட்டை திரும்ப கட்டி எழுப்பி கூட்டு குடும்பமாய் சந்தோஷமாய் நீ வாழ்ந்து இதே திருச்சபையில ஆவியோடு உண்மையோடும் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று பேர கர்த்தர் எழுதினால நீ சாகாம உயிரோடு இருக்கிறாய். நல்ல கையை தட்டி தான் தேவனை மகிமைப்படுத்துங்களா. ஹalleluya, ஹalleluya. ஐயா என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு பாஸ்டர், அடுத்து அட்வொகேட்னு சொன்னாரு. 4 பள்ளிக்கூடம் 3 டியூட்டோரியல் போய் தான் 8ஆம் கிளாஸ் முடிச்சிருக்கேன். 2 சர்டிபிகேட். எனக்கு அட்வொகேட் படிப்புக்கும் சம்பந்தமே கிடையாது. அதுதான் கிருபை. ஹலோ, எப்படி? அதுதான் கிருபை. இனி சொல்லிட்டோன்னு காரியம் இல்ல. ஐயா நான் வாழணும்னு அவர் என் மேல கிருபை வச்சுட்டாரு. அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குதுங்க. தெய்வீகமான இலவசமான பரிசு. எப்படி? தெய்வீக இலவச பரிசுதான் கர்த்தருடைய கண்களை எனக்கு கிடைத்த கிருபை. நிறைய நினைப்பாங்க, இவன் செத்துருவான்ல நினைச்சோம், இப்பவும் உயிரோடு இருக்கிறானா? கிருபை. பிராமணன் சொல்லுங்களா, கடன்ல முங்கனா ஊரு ஃபுல்லா போஸ்ட் அடிச்சு ஓட்டினாங்க, கிருபை. பாத்தீங்களா? ஐயாவுக்கு இருக்கிற வெறை உங்களுக்கு இல்ல. அந்த ஐயாவுக்கு ஒரு கையை தட்டு கொடுங்க பார்க்கலாம். எனக்கு இங்க சார்ஜ் யாரிட்டே இருக்குது, அவர் அங்க இருக்க நீங்க என்னன்னா சொங்கி போய் இருக்கிறீங்க. நாளைக்கு ஒரு நாள் தான் குறுக்க கிடக்குது. உங்க கனவுகள் எல்லாம் நாளை தினத்துல நிறைவேறி 2026 நீ காலை வைக்கும் பொழுது, ஆமே, சரித்திரங்கள், வேதனைகள், சாபங்கள் எல்லாம் உடைச்சி எரிஞ்சி ஒரு புதிய அத்தியாயத்தோடு, ஆமேன், கிருபையின் தேவனை நீ மகிமைப்படுத்த போகிறார். கிருபை 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 இல்லாம ஒண்ணுமே இல்ல. சொல்றேன், நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. காசு பணம் பொருள் ஒன்னும் கொடுக்கல இந்த கிருபையை வாங்குறதற்கு. அடுத்த வசனம் சொல்லுது, வாசிங்க. அடுத்த வசனம், அதனுடைய 9வது வசனம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே என்ன குவாலிட்டிங்க? இவனுக்கு என்ன இருக்குது? நீதிமான், உத்தமனுமாய் இருந்தான். 3வது நோவா. கவனிங்க, இவனுக்கு கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைக்க லட்சக்கணக்கான மக்கள் அழிக்கப்பட்டுட்டாங்க. கவனிங்க, யாருமே இல்ல. ஆனா இவனுக்கு மாத்திரம் என்ன கிடைக்குது? பைபிள் சொல்லுது 3 குவாலிட்டி அவன்கிட்ட இருந்திருக்கு. என்னெல்லாம்? நீதிமான். நீதிமானா என்ன சொல்லுங்க? நீதிமான உத்தமன். அதாவது தேவனுக்கும் அவனுக்கும் இடையே உள்ள உறவில் எந்த விரிசலும் இல்லாமல், எத்தனை இன்னல் வந்தாலும் தெய்வத்தை விடாது அந்த உறவில் நீடித்து நிற்கிறவர்கள் தான் நீதிமான்கள். ஆமென். 3 குவாலிட்டி. அவன் உத்தமனா இருக்கிறான். அவன் யாரா இருக்கிறான்? நீதிமானா இருக்கிறான். 3வது என்ன செய்யறான்? தேவனோடு, பைபிள்ல ஏனோக்கை குறித்து சொல்லப்படும், அவன் தேவனோடு என்ன செய்தான்? சஞ்சரித்தான். யோபை குறித்து சொல்லப்படும், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன். இப்படிப்பட்ட குவாலிட்டி இருக்கிறத யார் பார்க்கிறா? சொல்லுங்க. தேவன் பார்க்கிறாரு. நான் சொல்றேன், இன்னைக்கு உங்களை பார்த்தாருன்னா இவன்ட்ட உள்ள குவாலிட்டியில 3ல ஏதாவது ஒண்ணு உண்டா? ஏமா சொல்லுங்க. இல்ல. அப்படிதானே? இல்லவே இல்ல. நீதிமானோ இல்ல, உத்தமனோ இல்ல. உங்க சத்தியமானு சொல்லி ஊரு ஃபுல்லா சத்தியம் அடிப்போம். அப்படிதானே? 5ஆம் வகுப்பு போகும்போது லீவ் எடுக்கணும். எனக்கு மேக்ஸி டீச்சரை கண்டா பயம். பார்த்தேன், போக மாட்டேன், ஒளிச்சு கிடந்துருவேன். அடுத்த நாள் ஏண்டா வரல? பாட்டி செத்து போச்சு. 5ஆம் கிளாஸ்ல பாட்டி சாகும், 6ஆம் கிளாஸ்ல பாட்டி சாகும், 7ஆம் கிளாஸ்ல சாகும். திரும்ப டீச்சர் மாற மாற செத்துக்கிட்டே இருக்கு எங்க பாட்டி. கடைசியில 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது உண்மையாட்டே செத்து போச்சு. எங்க அப்பா சொல்லிச்சு, டேய் தயவு செய்து என்ன மட்டும் என்ன செய்திராத, நான் கொஞ்ச நாள் கூட இருந்து பிள்ளைகளை வளர்க்க வேண்டியதா இருக்குது, ஒன்ன மாதிரி உருப்படாம ஆக்கிறாத. புரியுதா உங்களுக்கு? இப்ப நம்ம வாயெடுத்தா என்னது? பொய்.
கால் எடுத்து வைக்கிற இடம் என்னது சொல்லுங்க, வழங்கல. நம்ம குவாலிட்டியை அவர் பார்த்தாருன்னா 0க்கு கூட மதிப்பு உண்டு. 1க்கு அப்புறம் போட்டா 10. இது 0 மதிப்பா இல்ல. ராமன் சொல்லுங்களேன். தகுதி இல்ல என்னை உயர்த்தியது உங்க கிருபை, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை இல்லைனா நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே இயேசுவே உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை இல்லைனா நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே இயேசுவே. நோவா உண்மையா இருக்கிறான், நீதிமானா இருக்கிறான், தேவனோடு நடக்கிறான். ஆனா நம்ம வாழ்க்கையில எதுவுமே இல்லைங்க. நம்ம வாழ்க்கை முழுவதும் பாவம், அக்கிரமக்காரர்கள். ஆனாலும் அவருடைய கண்ணு பட்டது என்னதோ வா மேலத்தான். அதான் நான் மீண்டும் சொல்றேன், அந்த கிருபை இருந்தனாலதான் பாவியா இருந்தோம், யாருக்கும் வேண்டாது இருந்தோம். உன்னை எனக்கு பிடிக்கல, உன் குடும்பத்தை கண்டா பிடிக்கல, நீங்க சாபத்தின் அடையாளம், நீங்க தீட்டுன்னு சொல்லி உன்னையும் என்னையும் ஒதுக்கி வச்ச போது, உறவுகள் ஒதுக்கி வச்ச போது, சமுதாயம் ஒதுக்கி வச்ச போது, என் இயேசுவின் கண்கள்ல நீ கிருபை பெற்றனால இந்த நாள் வரைக்கும், தாயின் கருவறையில் இருந்து இந்நொடி பொழுது வரைக்கும், இந்த 30ஆம் தேதி வரைக்கும் நீ ஜீவித்துக் கொண்டிருப்பது என் இயேசு தந்த கிருபை என்று சொல்லுகிறவர்கள் மட்டும் கரங்களை தட்டி ஆம் உண்மைதான், மரிக்க வேண்டிய நான் பிழைத்திருக்கிறேன் என்றால் கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் சொல்லுகிறேன் அதே கிருபை இன்று உனக்கும் உன் குடும்பத்திற்கும் கிடைத்த நாள் தான் இந்த நாளிலே சுகமாக கர்த்தர் உன்னையும் என்னையும் ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் மீண்டும் சொல்லுகிறேன், இந்த கிராமத்தில் ஒரு கிருபை இருக்குதுங்க. பாஸ்டர் யாபே சொன்னது போல இந்த பட்டணத்தில் பயங்கரமான ஆவிகள் கிரியை செய்தாலோ தேவனுடைய கிருபை உள்ள கரம் உன் வீட்டை சுத்தி சுத்தி இருக்கிறனாலதான் அக்கிரமங்களையும் வேதனைகளையும் சாபங்களையும் என் கர்த்தர் விலக்கி 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 உன்னை கையில ஏந்தி பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். அப்ப நோவாவுக்கு என்ன கிடைத்தது? கிருபை. அவன் உண்மையா இருக்கிறான், அவன் நீதிமானா இருக்கிறான். ஆமென். அவன் தேவனோடு சஞ்சரிக்கிறாங்க, தேவனோடு நடக்கிறான், எப்போதும் அவரோடு வாழ்ற அனுபவம் உள்ளவன். அவன் மேல ஆண்டவர் தனி பாசம் வைத்தார். ஆனா இன்னைக்கு நம்மை பார்த்தா அவனுடைய குவாலிட்டி ஒண்ணுமே இல்லை. அவனுக்கு இருந்த அந்த 3 காரியம் கூட நம்முடைய வாழ்க்கையில இல்லை. அப்படி இருந்தும் நம்ம மேல அவர் கிருபை வைத்திருக்கிறார் என்றால் அந்த கிருபைக்கு உகந்தவர்களாக நாம் ஜீவிக்க வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வருகிற புது வருஷம் எடுத்து வைக்கிற இந்த புத்தாண்டு என்பது ஆமென், இனி எல்லாருடைய வாழ்க்கையிலோ இந்த ஆண்டுல நீ விட்டு போனது, நீ இழந்து போனதை என் தேவன் உனக்கு இரட்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு புத்தாண்டாக மாற வேண்டும் என்றால் கிருபையை அற்பமாய் எண்ணாத. இலவசமாய் கிடைக்கிற எல்லாம் சீப்பல்ல. என் தேவனாகிய கர்த்தர் இந்த கிருபையை உனக்கு சும்மா கொடுக்கல. He paid. அவர் இரத்தத்தை கொடுத்துதான் இந்த கிருபையை உனக்கு தந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவனுக்கு கிருபை கிடைத்தது. ஆம், அது உண்மைதான். உனக்கும் எனக்கும் அந்த கிருபை கிடைத்தது. அது எப்படி பெற்றோம் தெரியுமா? நம்ம இந்த கிறிஸ்துமஸ் சீசன்ல நிறைய பேருக்கு பரிசு கொடுப்போம், அப்படிதானா? நிறைய பரிசு கொடுப்போம். நம்முடைய பிதாவாகிய தெய்வம் நமக்கு ஒரு பரிசு கொடுத்தார். என்ன பரிசு தெரியுமா? இயேசு. ஹல்லேலூயா. அவருடைய இரத்தத்தால தான் நமக்கு என்ன கிடைத்தது? நீங்க வாசிங்க எபேசியர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். எபேசியர் 2:8 படிங்க சீக்கிரமாக. கிருபையினாலே பாருங்க, விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல. ராமின் சொல்லுங்களேன். பிரவீன் பிரதர் வந்து கீபோர்டு வாசிக்கிறாங்க. அவர் ஆசைப்படுறாரு 3 லட்சம் ரூபாய் கீபோர்டு வேணும்னு. நாளைக்கு யாரோ ஒருத்தர் வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா அது என்னது? என்ன ஒண்ணும் புரியல, சத்தமா தான் சொல்லுங்களா? கிருபை. ஹல்லேலூயா. கிருபையின் பேருளே ஓடி வந்துட போறாவ. ஹல்லேலூயா. ஆமென். புரியுதா உங்களுக்கு? ஆசைப்படுறோம், ஆனா நம்மளால என்ன செய்யல முடியல. ஆனா அதை ஒருத்தர் என்ன செய்யறாரு? அதுதாங்க கிருபை. ஹல்லேலூயா. ஒன்னு சொல்றேனே,
உங்க வாகனத்தை நீங்க ஒருத்தட்ட கொடுக்குறீங்க, சரிங்க, உங்க வாகனம் காரை ஒருத்தட்ட கொடுக்குறீங்க. அந்த கார் ஏதோ ஒரு விபத்துக்குள்ள ஆயிடுச்சு, ஓகேவா? விபத்துக்குள்ள ஆயிடுச்சு. விபத்துக்குள்ளானதும் உங்களுக்கு விஷயம் வருது. என்ன வருது? இப்படி நீ கொடுத்த கார் என்ன ஆயிடுச்சு? விபத்து ஆயிடுச்சு, ஓகேவா? உங்களுக்கு அந்த செய்தி வந்த உடனே உங்க எண்ணம் முதல்ல என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? ஆண்டவரே, லோன் எடுத்து வாங்கின காரு டயர் என்ன ஆச்சோ, வீட்டுக்காரன் இஎம்ஐ போட்டு வாங்கி தந்த காரு, நானும் முன்னாடி இருந்து ஆசா போனேனே. புரிஞ்சா உங்களுக்கு? என்ன ஆச்சோன்னு காருக்கு மேலதான் வெப்ராளம் வரும், உண்மையா இல்லையா? அதே சமயம் உங்க ரத்த உறவு ஒண்ணு அந்த வண்டியில இருக்குது. நீங்க என்ன தெரியுமா கேட்பீங்க? என்ன ஆச்சு? காரை என்ன செய்ய மாட்டீங்க? நான் சொல்லட்டா, இந்த கார் கதையை போலதான் இன்னைக்கு உலகம் உங்களை பார்க்குது. உங்களுக்கு ஒண்ணுனா, ஆண்டவருடைய இருதயம் துடிக்குது. சும்மா துடிக்கல, சொந்த ரத்தத்தை கொடுத்து உன்னை பிசாசின் கைக்கு ஒப்பு கொடுக்காமல், ஆமே, அவர் உன்னை விலை கிரயம் செலுத்தி உன்னை கையில வாங்கி இருக்கிறனால உன்னை வாழ வைத்து அந்த நித்திய வாழ்விற்கு கொண்டு போவதற்காகத்தான் ஆண்டவர் துடித்துக் கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. உனக்காக ஒரு துடிக்கிற இயேசு இந்த இடத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். நீ என்னைக்கோ செத்து இருக்கணும் ஐயா, நீ என்னைக்கோ அழிஞ்சு போயிருக்கணும், கல்லறை கூட அடையாளம் தெரியாம போயிருக்கணும். ஆனா இன்னைக்கு இந்த இடத்துல நீ உட்கார்ந்து இருக்கிறியனா, உன்னுடைய சாமர்த்தியம், பலன், சம்பாத்தியம், அழகு, திறமை, சாப்பாடு அல்ல, அப்பா இயேசு கிறிஸ்து போட்ட ஆமென் இரக்கமும் கருணையும் தயவும், அவருடைய அன்பான கண்கள், கிருபையின் கண்கள் உன்னை கண்டனாலதான் இந்த இடத்தில் நீ ஜீவித்துக் கொண்டிருக்கிறாய். ஆமென் சொல்லுங்களா. இனி நீங்க நிமிர்ந்து நடக்கணும். என்ன தைரியத்துல நடக்கிறான்னு சொல்லணும். எனக்கு ஒருத்தர் ரத்தம் சிந்தி என்ன மீட்டு இருக்கிறாரு, அவர் ஏண்ட பேசி இருக்கிறாரு, அவருடைய கிருபை எனக்கு கிடைச்சிருக்குது. என்ன தைரியத்துல நீ வாழ போற? கிருபை இருக்கிற தைரியத்துல வாழ போற. ஆமென் சொல்லலாமா? என்ன தைரியத்துல பிள்ளைய படிக்க வைக்க போற? இயேசுவின் கிருபை இருக்கிற தைரியத்துல இனி என் பிள்ளைகளை நான் படிக்க வைப்பேன். ஆமென். அலட்சியம் பண்ணி, அசட்டை பண்ணி, ஆமென், டிஸ்கரேஜ் பண்றவங்களை கண்டு இனி என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. நோவாவுக்கு அவருடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது போல எனக்கும் அவருடைய கண்களில் கிருபை கிடைத்திருக்கிறது. கிருபை கிடைத்தனாலதான் இன்னைக்கு இருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுவோம். என் சர்ச்சில் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆசீர்வாதம் இல்ல, ஜெபிச்சு பார்த்தாச்சு, அது இல்ல, இது இல்ல, அப்படி இல்ல, இப்படி இல்ல. எனக்கு கேட்டு கேட்டு ஒரு நாள் சங்கடாகி போச்சு. நான் பிடிச்சு நிறுத்தி ஒரு அம்மாவிட்ட சொன்னேன், நான் சொல்லவா, ஆமே, கிட்னி டயாலிசிஸ் மருத்துவமனையில கேன்சர் வார்டுல போய் பாருங்கன்னு சொன்னேன், நெய்யூர்ல. ஆமீன். ஒவ்வொன்றும் கடந்து துடிக்குது, ஆகாரம் எடுக்க முடியாம டியூப் போகுது. ஆமீன். சிறுநீரகம் செய்ய வேண்டிய வேலையை ஆமீன் டயாலிசிஸ் யூனிட் செய்யுது. 4.5 மணி நேரம் அதுல எங்க அப்பா கடைசி அப்படிதான் மரித்தாங்க. அந்த வலி தெரியும். ஆமீன். ஆமீன். பக்கவாதம் வியாதி, கேன்சர் வியாதி, கொடிய வியாதியில ஒவ்வொன்றும் படுத்த படுக்கையில இருக்கும் பொழுது நீங்கள் இன்னைக்கு உங்கள் ஆகாரத்தை எடுத்து சாப்பிடுறீங்க, உங்க துணியை உடுக்குறீங்க, ஆமீன், தூங்கி எழும்புறீங்க, யாரையும் நம்பி இல்லாம உங்க கடமையை செய்கிற அளவுக்கு கர்த்தர் கை கால் சுகம் தந்தார்னா இதை விட கிருபையின் ஆசீர்வாதம் இனி என்ன வேணும்? கையை தட்டுங்க, கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. ஆமே. சும்மா யாராவது அவன் உனக்கு வீடு இல்லையா, வாசல் இல்லையா, சொத்து இல்லையா, இதெல்லாம் சொல்லுவான் பிசாசு. இதெல்லாம் நான் சொல்றேன், இது தேவை. இது நினையாத நேரத்துல கண்டிப்பா நடக்கும். நீ கிருபையில நடந்தா, நீ நடக்க நடக்க ஒவ்வொன்னா ஒன்ன சேரும். ஆமென் சொல்லுங்களேன். இந்த மாலை கொடுக்கிறவன் ஒவ்வொரு பூவா என்ன செய்வான் சொல்லுங்களேன்? சேர்த்து சேர்த்து கடைசியில் அதை என்ன செய்வான்? அழகாக்கும். அப்படிதானா? ஆரங்கள் பூட்டி அலங்கரித்து உன்னை அத்தன் மணவாட்டியாக்கினது, உன்னை ஆரங்கள் பூட்டி அலங்கரித்து என்னை அத்தன் மணவாட்டியாக்கினது, என்றும் தந்தானை துதிப்போமே. திருச்சபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. விந்தையாய் நமக்கானந்த நந்தமான விழ கனியதோ நன்மை மிக மிக விந்த நந்தமான விழ கனியதோ நன்மை மிக மிக தந்தானை துதிப்போமே. திருச்சபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போம். நச்சபையே
பிள்ளையாய் கொள்ளவே ஐந்து திரிந்து சபையே ஐயம் இயேசுவின் கையை கூப்பி துதி செய்குவையே மயில் கொள்ளுவையே நாமும் ஐயம் இயேசுவின் கையை கூப்பி துதி செய்குவையே மயில் கொள்ளுவையே நீனும் தந்தானை துதிப்போமே. கவனிங்க என்னது கிருபை பெற்றவளே, என்ன பெற்றவளே? எம்மா பாக்கியாட்டியாளே பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கிருபை பெற்றவளே என்ன? ஆமா ஆமா, அவ கட்டாரத்தா இருக்கையில நல்ல கிருபை பெற்றவா, உனக்கு தெரியாது. அவளுக்கு கிருபை பற்றி எம்மட்ட. ஆமா, ஹலோ சொல்லுங்க, கிருபை யாரு சொல்றா? யாரு சொல்ற? இயேசு பிறப்பதற்கு 750 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்ரவேல் ஜனத்துக்கு, யூத ஜனத்துக்கு யாரு இல்ல? கைவிடப்பட்டாங்க, இருள இருக்கிறாங்க, ராஜா இல்ல. ஆமென். ஒவ்வொரு தேசம் அவர்கள் அடிமைப்படுத்தி வைக்குது. அப்ப ஆண்டவர் சொன்னார் ஏசாயாவை கொண்டு, உங்களுக்கு ஒரு ராஜாவை கர்த்தர் கொடுத்தார். ஒரு ராஜா வருவார், ஒரு இம்மானுவேல் வருவார். அவர் யார் வயிற்றுல வருவார்? ஒரு கன்னியில் வயிற்றுல வருவார். கேட்கிற ஒரு கேள்வி, ஒரு கன்னி கருதரித்தார், ஒரு கன்னி திருமணமாகாத ஒரு கன்னி பெண் வயிற்றில் குழந்தையை சுமந்தாள், அவளுக்கு என்ன பேரங்க கொடுப்பாங்க உலகம்? சொல்லுங்க. கொரோனா தீர்ந்து வருஷம் ஆகியாச்சு. ஆனா இப்ப உள்ள பயிலுலகம் குட்டி உலகம் மட்டும் கொரோனா மூக்குல ஒண்ண போட்டுட்டு பைக்ல போகுது. எங்க பார்த்தா ஒரு சின்ன பேக்கு 2 சேர்ந்து போகுது, ஓனாம்பள்ளி போல. ஆனா தெரியாது. நான் ஒன்று யாமான்னு கேட்டேன், உனக்கு மட்டும் கொரோனான்னு கேட்டேன், சிரிச்சிட்டு போயிட்டு. இவங்களுக்கு மட்டும்தான் இப்ப கொரோனா என்கிற ஒரு வியாதி. சரி, கள்ளத்தனம் அது இருக்கட்டும். 15-16 வயது நிரம்பிய மரியாள், அல்லேலூயா, இந்த வார்த்தை வந்ததும் 750 வருஷம் முன்னாடி சொன்ன வார்த்தை, இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடி. அப்ப என் வயிற்றுல அவர் பிறக்க மாட்டாரா என்று சொல்லி நிறைய பெண்கள் பரிசுத்தமா வாழ ஆரம்பித்தாங்க. நல்லா கவனிங்க. 2 நாள் ஜோம் பண்ணிருப்பா, 3ஆம் நாள் போய் திருப்பியும் ஊரு கதையை விட்டுருப்பா. புரிஞ்சா? ஆண்டவர் செலக்ட் பண்ணவே இல்லை. ஆனா 15-16 வயது உடைய மரியாளும் என்ன செய்தாங்க? பரிசுத்தமாய் வாழ்ந்தார்கள். யாருக்கு கிடைக்காத கிருபை யாருக்கு கிடைச்சு? மரியாளுக்கு கிடைத்தது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, கிருபை பெற்றவளே என்ன செய்? வாழ்க. கிருபை பெற்றவள். அல்லேலூயா. இவளுக்கு ஒரே ஆச்சரியம். அங்க அடுத்தது நீங்க வாசித்தா தெரியும், 30ல தீவுதூதன் சொல்றான், பயப்படாத. நான் சொல்லட்டா ஏன் இந்த வார்த்தையை சொல்லணும், பயப்படாதேன்னு? சொல்லுங்க. ஆமே, நிச்சயிக்கப்பட்ட பெண். நம்ம சொல்ல யோசேப்பு ஒரு நீதிமான். புரியுதா உங்களுக்கு? அவமானப்படுத்தல, ஊரு ஃபுல்லா பேசியாச்சு. ஏய், மரியாள் வயிற்றுல என்ன சுமக்கிறா? பிள்ளைய சுமக்கிறா. எந்த பிள்ளைன்னு தெரியலன்னு சொல்லி அவமானப்படுத்துறாங்க. மோசேயின் பிரமாணத்தின்படி என்ன தெரியுமா செய்யணும்? கல்லெறிந்து கொஞ்சம் கூட்டை இவளை கொல்றதுக்கு என்ன ஆயாச்சு? இன்னைக்கு நிறைய பேர் உங்களை இன்னைக்கு வார்த்தை என்கிற கல்லால அடிக்கலாம், அவமானம் என்கிற கல்லால அடிக்கலாம். நீ பயப்படாத. ஹல்லேலூயா. நீ என்ன செய்யாத? ஆண்டவர் சொல்ற, நீ பயப்படாத. ஏன்னா இது தேவனுடைய திட்டம். இது பரலோகத்தில் இருந்து வந்த திட்டம், அழைப்பு. இதற்கு நீ பாத்திரவானா இருக்கிறாய். இதற்கு கர்த்தர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். நீ பயப்படாத. நீ தேவனிடத்தில் என்ன பெற்றாய்? சொல்றேன், இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? கர்த்தரிடத்திலிருந்து கிருபை பெறணும். இதுவரைக்கும் ஒருவேளை அது இல்லைனா, இன்னைக்கு நீங்க இந்த ஆராதனை முடியும் பொழுது, ஆண்டவரே உங்க கண்கள்ல என் பிள்ளைக்கும் என் குடும்பத்திற்கும் எனக்கும் கிருபை வேணும்னு சொல்லி நீ இன்னைக்கு அழணும். அல்லேலூயா. மரியாதை பார்த்து சொல்றான், நீ பயப்படாத, உனக்கு ஒண்ணாகாது. ஊரை பற்றி நீ பயப்படாத. இது யாருடைய சித்தம்? தேவனுடைய சித்தம். அப்ப இந்த அம்மா எவ்வளவு அவமானத்தை சுமந்தாங்க தெரியுமா? கொஞ்ச காலம். பிரைஸ் தி லார்ட். பிறகு நியமிக்கப்பட்ட புருஷன் ஆண்டவர் பேசின உடனேதான் அந்த பேச்சு என்ன செய்தது? மாறினது. ஆமென் சொல்லுவோம். உங்களை குறித்து என்ன வேணாலும் பேசட்டு, உங்களை குறித்து என்ன வேணாலும் சொல்லட்டு, என்ன வேணாலும் தூச்சட்டு, நீ சாகர அளவிற்கும் அவமானப்படுத்தட்டும், கலங்காத, பயப்படாத. தேவனிடத்தில் கிருபை பெற்றிருக்கிறாய். உனக்கு தேவனிடத்திலிருந்து கிருபை கிடைத்திருக்கிறது. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நோவா தகுதியோடு இருந்தான், கிருபை கிடைத்தது உண்மைதான். எத்தனை பேர் அழிந்த பொழுது நோவாவுக்கு மட்டும் கிருபை கிடைச்சது? அவன் நீதிமான், அவன் தேவனுக்கு பயந்து நடந்தான், அவன் தேவனோடு சஞ்சரித்தான், உத்தமனா இருந்தான். ஆனா என்ன குறித்து பார்த்தா ஒண்ணுமே கிடையாது.
ஒண்ணுமே கிடையாது. நான் உத்தமன் கிடையாது, நான் ஜெப வீரனும் அல்ல, பாவியில பிரதான பாவி. ஆனா எப்படி என்ன அவர் நேசித்தார்? ரத்தத்தை கொடுத்து. அதுதான் தகுதி, அதுதான் தகுதி. ஓ, நீ எதுவுமே செய்ய முடியாது, உன்னால எதுவுமே முடியலதா, ஆனால் உனக்காக உனக்காக அவர் ரத்தம் சிந்தினார். அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. விலையேறப்பட்ட ரத்தத்தினால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் மரியாள் ஆமே பரிசுத்தமா வாழ்ந்தனால, ஓ தேவனுடைய ஆமென் ஸ்தோத்திரம், அந்த திட்டத்தை செய்வதற்கு அவளை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். அவ பயந்தா, ஊர் உலகம் என்ன பேசும்? ஆண்டவர் சொன்னா, உன்னிடத்தில் உற்பவதியா இருப்பது ஆமே அது பரிசுத்தம் உள்ளது. ஆமீன். உடனதான் அவங்க இதோ அடிமை என்று சொன்னார்கள். நான் சொல்றேன், இந்த ரெண்டு பேருக்கும் கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைத்ததுனா உண்மையா பரிசுத்தமா வாழ்ந்தாங்க. ஆனா நீயோ ஆமீன் எந்த விதத்திலும் உண்மை இல்லை. நானோ அக்கிரமக்காரனா இருந்தேன், ஆனா என்னை இன்னைக்கு உயிரோடு வைத்திருக்கிறது தேவ கிருபைங்க. என்னை இன்னைக்கு இந்த இடத்துல உங்க நடுவுல பிரசங்கிக்க வைத்தது அவருடைய ரத்தங்க, அவருடைய ரத்தங்க. அந்த ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறோம், அந்த ரத்தத்தினால் கிருபை கிடைத்திருக்கிறது. ரெண்டு கைகளை தட்டி, என் பிள்ளைக்கு இன்னைக்கு கிருபை கிடைக்கணும். அடிமைத்தனத்தில் இருக்கிற என் வீட்டில, பாவ கட்டில இருக்கிற என் குடும்பத்தில, சாபத்தில இருக்கிற என் வீட்டில, என் தேவனுடைய கரம், என் தேவனுடைய கரம் இறங்குவதாக. இன்னைக்கு என் பிள்ளையை தொடமாட்டாரா? எத்தனை பேர் அழுவீங்க? எத்தனை பேர் அழுது ஜெபம் பண்றீங்க? இன்னைக்கு இந்த ஜெபத்தில, இந்த ஆராதனையில அந்த கிருபையா மகனுக்கு கிடைக்கட்டு. இனி அவன் குடிக்க கூடாது, இனி என் புருஷன் குடிக்க கூடாது, இனி இந்த மாந்திரிக ஆவி என் வீட்டை பிடிக்க கூடாது. ஓ கதறி கதறி சாபத்தினால ஓ வேதனையோடு நிக்கிறியா? இந்த கிருபை இன்னைக்கு வந்து எல்லா சாபத்தையும் எல்லா மாந்திரிக கட்டையும் உடைக்க போகுது. ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை, பயப்படாத, 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 பயப்படாத. எதை குறித்து பயப்படாத. விசுவாசிக்கிறவங்க எத்தனை பேர்? விசுவாசிக்கிறவங்க நீ எதை கண்டு பயந்துற? ஓ மாந்திரிகத்தை கண்டு பயப்படுறியா? பிசாசை கண்டு பயப்படுறியோ? வேதனை கண்டு பயப்படுறியோ? மலை போல கூஞ்சிருக்கிற கடனை கண்டு பயப்படுறியோ? இவைகள் எல்லாவற்றை விட்டு இன்னைக்கு கர்த்தர் உன்னை விடுவிக்க வந்திருக்கிறார். உன்னை தகுதிப்படுத்துகிற தேவ கிருபை. ஒரு கூட கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி ஆமென் ஆராதிக்கிற நேரத்தில் ஒரு பெரிய விடுதலை உண்டாகிறது. ஹalleluya, 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 ஹalleluya. இன்னைக்கு இந்த 30ஆம் தேதி, நாளைக்கு ஒரே ஒரு நாள் தான் நடுவுல இருக்குது. இன்னைக்கு அநேக குடும்பத்துல இந்த கிருபை இறங்க போகிறது, இந்த அபிஷேகம் இறங்க போகிறது, இந்த வல்லமை இறங்க போகிறது. நீ பயத்திருக்கிற அந்த அடிமைத்தனம், நீ பயத்திருக்கிற பாரு. மரியா பயந்த உலகத்தை கண்டா, ஊர் என்ன பேசுன்னு பார்த்தா, ஆண்டவர் சொன்னாரே பயப்படாத. கர்த்தர் சொல்றாரு, ஊரை பார்க்காத, உனக்கு கிருபை கிடைச்சிருக்குது. தேவனுடைய கண்ணில் உனக்கு கிருபை கிடைச்சிருக்கு. கிருபையை நம்ம இழந்து போக கூடாது. இயேசு தம்முடைய சொந்த ரத்தத்தை, சுய ரத்தத்தை தந்த சபையை சம்பாதித்தார். ஹல்லேலூயா. சுய ரத்தத்தை ஆண்டவர் தந்த, சும்மா எல்லாம் கிடையாது. ஹல்லேலூயா. தம்முடைய சொந்தமான ரத்தத்தை தந்து சபையை சம்பாதிச்சிருக்கிறார். நாமெல்லாம் இன்னைக்கு கிருபையை போக்கடித்துக் கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. யோனா சொல்றார், நாம் கிருபைகளை போக்கடித்துக் கொண்டிருக்கிறவர்கள், பொய்யான மாயை பற்றி இருக்கிறவங்க கிருபைகளை போக்கடிக்கிறார். தங்களுக்கு வருகிற கிருபைகளை போக்கடிக்கிறார். இயேசு ரத்தத்தை சிந்தி சபையை சம்பாதிச்சிருக்கிறார். ஆனா இன்னைக்கு அப்படி அல்ல கர்த்தருடைய பிள்ளைகளே. ஹல்லேலூயா. வசனம் சொல்கிறது, நீங்களே அந்த ஆலயம், நீங்க தான் ஆலயம். ஹல்லேலூயா. ஆவியானவர் நமக்குள்ள வாசம் செய்கிறார். இயேசு சொன்னார், இதோ உலகத்தின் முடிவு வரை நம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். கர்த்தர் கூட இருக்கிறார். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் கர்த்தருடைய பிள்ளைகளே? நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு ஒருவேளை நான் பாவத்துல இருக்கிறேன், எனக்கு ஆண்டவர் ஒரு விடுதலை தரணும் அப்படின்னு விரும்புறவங்க எல்லாரும் கண்களை மூடுங்க. என் பாவ வாழ்க்கை மாறணும் ஹல்லேலூயா அப்படின்னு நினைக்கிறவங்க, நான் தயவு செய்து நான் சொல்றேன், நீங்க ஃப்ரெண்ட்ல வந்தீங்கன்னா எங்க கூட இருக்கிற ஊழியர்கள் ஜெபிப்பதற்கு வசதியா இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு அர்ப்பணிப்பா தேவன் விரும்புகிறார்.
26ல நான் சொல்றேன், ஒரு பரிசுத்தமான வாழ்க்கைக்கு நேரா சபை போகணும், இந்த கிராமம் வரணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக வரணும். நான் சொல்றேன், பரிசுத்தம் இல்லாமல் பிதாவை தரிசிக்க முடியாது. பரிசுத்த வாழ்க்கை இல்லாம நீங்க தேவனை தரிசிக்க முடியாது, பரலோக ராஜ்யம் வரவும் முடியாது. நான் சொல்றேன், 2 மணி நேரம் ஒரு மனிதன் தேவனோடு செலவிடலன்னா அவனால பரிசுத்தமா வாழவே முடியாது. ஹல்லேலூயா. மொபைல் கூட மணிக்கூர் கணக்கா இருக்கிறாங்க. இன்னைக்கு தேவனோடு கூட ஒரு 2 மணி நேரம் உட்கார முடியல. ஒரு மாற்றம் வரட்டும், கிருபையை போக்கடிச்சிடாதீங்க. இன்னைக்கு பாஸ்டர் அழகா கர்த்தர் பாஸ்டர் மூலமா பேசினாங்க. ஹாஸ்பிட்டல்ஸ்ல போய் பாருங்க, எவ்வளவு வியாதிகள், எவ்வளவு ஜனங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்க. இன்னைக்கு நிறைய பேர் இந்த நேரத்துல எத்தனையோ பேர் ஹாஸ்பிட்டல்ல, எமர்ஜென்சி வார்டுல, ஐசியூல இத்தனை பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் தேவத்தை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் பிள்ளைகளை. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய கிருபை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த நாட்களை நாம் இழந்து போகவே கூடாது. எனக்குள்ள ஒரு மாற்றம் வரணும், நான் ஆசைப்படுறேன், என்னால முடியல, ஆண்டவர் எனக்கு உதவி செய்யணும். தயவு செய்து சொல்றேன், கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல வாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். இல்ல நான் இப்படியே வாழ்ந்துறேன், நீங்க ஒரு ஸ்டெப் பின்னாடியே போயிருங்க. இல்ல நான் வாழணும், ஆண்டவருக்காக நான் வாழணும், 26ல கர்த்தருக்காக பரிசுத்தமான வாழணும் அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் ஒரு ஸ்டெப் ஃப்ரெண்ட்ல வாங்க. தயவு செய்து நீங்க ஃப்ரெண்ட்ல வந்தீங்கன்னா ஆமென், ஸ்தோத்திரம். நாங்க எல்லாரும் உங்களுக்காக ஜெபிக்க நம்முடைய ஊழியர்கள் ஆயத்தமா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. உண்மையா பரலோகம் வேணும் சொல்றவங்க ஃப்ரெண்ட்ல வாங்க. ஆமென். என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை, என் இன்ப இயேசுவை. இயேசு வேணும் சொல்றவங்க ஃப்ரெண்ட்ல வாங்க. நான் தேவ ராஜ்யத்துக்கு போகணும், நான் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். அந்த கிருபையை நான் விட்டுறக்கூடாது, அந்த கிருபையை போக்கடிச்சிடக்கூடாது. இயேசு சொந்த ரத்தத்தை தந்து எனக்கு தேவ ராஜ்யத்தை ஆயுதப்படுத்தியிருக்கிறார். பரலோகமே. அழுது அழுது ஆண்டவரை கேளுங்க, நான் வரணும் ஆண்டவரே, நான் வரணும் ஆண்டவரே, நான் தேவ ராஜ்யத்தை பற்றி பரிசுத்த வார்த்தையை தாங்க. ஆமென். பரலோகமே என் பக்கத்துல இருக்கவங்க பார்க்காத அதெல்லாம் நினைக்காதீங்க. நான் ரொம்ப பாவி, உங்களுக்காக தான் இயேசு வந்தார். ஆமென். வருத்தம் பசிதாகம், ஆமென், மன துயரம் அங்கே இல்லை. ஹல்லேலூயா. வருத்தம், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, மன துயரம் அங்கே இல்லை. விண்கிரீடம் வாஞ்சிப்பே, விண்ணவர் பாதம் சேவை, விண்ணவர் பாதம் சேவை, விண்கிரீடம் வாஞ்சிப்பே. எத்தனை பேர் விண்ணவர் பாதம் சேவை. பரலோகமே, இந்த உலகம் வேணுமா, இயேசு வேணுமா? இன்னைக்கு முடிவு பண்ணுங்க. ஒரு பெரிய கிருபை, இந்த கிருபையை போக்கடிச்சிடாதீங்க, இந்த கிருபையை போக்கடிச்சிடாதீங்க. அருமையான சகோதரர்களே, சகோதரியே, இந்த கிருபையை இன்னைக்கு ஆண்டவர் ஒரு பெரிய கிருபை, இந்த நாடுல ஒரு பெரிய கிருபை. ஹல்லேலூயா. சிலுவையில் அறையுண்டு, சிலுவையில் அறையுண்டே, நீதான் அல்ல இயேசுவே. எனக்கு பரிசுத்த வாழ்க்கை வேணும், சிலுவையில் அறையும் எனக்கு பரிசுத்த வாழ்க்கை தாங்க ஆண்டவரே. நீதான் அல்ல சொல்றேன். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அவரின் மகிமை எனது லட்சியம், என் வாழ்க்கை எனது லட்சியம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அவரின் மகிமை எனது லட்சியம். இது உலக எனக்கு வேண்டாம், என்னுடைய லட்சியம் அவர்களுடைய மகிமை.
பரிசுத்த வாழ்க்கை வரட்டும். இந்த ஃப்ரெண்ட்ல வந்திருக்கிற பிள்ளைங்க மேல ஒரு தேவ மகிமை இறக்கட்டும், ஒரு தேவ மகிமை இறக்கட்டும். பரலோகத்துல இருந்து கர்த்தருடைய கரை நீட்டப்படட்டும். இந்த பிள்ளைகளை தூக்கி எடுங்க ஆண்டவரே. ஹalleluya. இயேசு என் நம்பிக்கை, இயேசு என் பரலோகத்துல ஒரு கரம். இப்ப பரலோகத்துல ஒரு கரை இறங்குது. ஹalleluya, ஹalleluya. உன்னையான சேற்றில இருந்து உங்களை தூக்கி எடுக்கபடியா பரலோகத்துல ஒரு கரை இறங்குது. பிதாவை தரிசிக்க முடியாது. பரிசுத்த இல்லாம பிதாவை தரிசிக்க முடியாது. கிருபையை போட்டு எடுத்துறாதீங்க. பரிசுத்த இல்லாம பிதாவை தரிசிக்க முடியாது. நானும் ஓடிட அருள் செய்வோம். அவர் ஹெல்ப் இல்லாம முடியாது. நான் சொல்றேன், பரிசுத்தம் ஒரு வரம், பரிசுத்த ஒரு வரம். அது பரலோக தரணும். ஹalleluya. பெற்றுக்கொள்ளுங்க, செபத்துல பெற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்த ஒரு வரம் செபத்துல பெற்றுக்கொள்ளுங்க. செபத்துல பெற்றுக்கொள்ளாம முடியாது, முடியாது. சோராது ஓடிடுவே சுந்தரமே என்று காண்பேனோ. பரிசுத்தம் என்கிற மரம் அது தேவ சமூகத்தில் காத்து கிடந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியம். ஹalleluya. ஏதோ ஒரு நாள் வந்து சோமண்ண போன இல்ல, அது வரம். அது வரத்தை பெற்றுக்கொள்ளுங்க சபையை. அது வரத்தை, அது கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. ஹalleluya. பரிசுத்தம் இல்லாமல் பிதாவை தரிசிக்க முடியாது, முடியாது, முடியாது. ஹalleluya. இயேசுவை நான் காண்பேனோ. பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக எங்களுக்கு சொல்லி அனுப்பின காரியம். நீங்க நான் 2 காரியம் நான் சொல்றேன். அதுல பாதிக்கப்பட்டவங்க மாத்திரம் இங்க நில்லுங்க. ஒன்று, பில்லி சூனியங்கள், மாந்திரிக வல்லமைகள் ஏதோ எனக்கு எங்க குடும்பத்துல செஞ்சுட்டாங்க. பாஸ்டர், அதை என்னால உணர்ந்து கொள்ள முடியுது. ரொம்ப காலமா எங்க வீட்டுல தேவையில்லாத சத்தங்கள் கேட்குது, கதவுல தேவையில்லாத காரியங்கள், எங்க குடும்பத்துல அடுத்தடுத்து மோசமான காரியங்கள் நடக்குது. அப்படி சொல்றவங்க இங்க நின்னுக்கோங்க, மற்றவங்க பின்னாடி போங்க. புரியுதா நான் சொல்றது? புரியுது? நீங்க மற்றவங்க உங்க பிளேஸுக்கு போங்க. நாங்க முடிந்த பிறகு கூட நாங்க உட்காருவோம். நீங்க தனியா வந்து ஜெபிக்கிறவங்க ஜெபிக்கலாம். ஆமென். சில மாந்திரிக வல்லமைகள், நான் சொல்றது புரியுதா? எல்லாரும் நிக்காதீங்க. சில மாந்திரிக வல்லமைகள், ஹalleluya, எங்க வாழ்க்கையில சில பில்லி சூனியங்கள் எங்க குடும்பத்துல, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஹalleluya. சில மாந்திரிக வல்லமைகள், பில்லி சூனியங்கள் அப்படி பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம் பிதாவே, ஹalleluya. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ஸ்தோத்திரம் ரீமா ஷேகாந்துரா. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் பா. ஹalleluya. அன்பு கூறுவே இன்னும் அதிகம். அப்படி சொல்லவங்க கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல வாங்க. அன்பு கூறுவே
இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் மாறுமா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே, ஆராதனை 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 எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே, எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன், ஆராதனை 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 துதி செய்வதே எந்தன் வார்த்தை, ஆராதிப்பதே எந்தன் ஆசை, துதி செய்வதே எந்தன் வார்த்தை, ஆராதிப்பதே எந்தன் ஆசை, ஆராதிப்பதே எந்தன் ஆசை, உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவேன், ஆராதனை 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 ஆராதனை. கர்த்தர் இந்த கிராமத்துக்கு ஒரு பெரிய விடுதலை தந்திருக்கிறார். ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஆண்டவர் என்ன ரொம்ப ஸ்ட்ராங்கா உணர்த்துறதுனால மட்டும் நான் தான் மேல வந்தேன். நான் எப்பவுமே அதிக பிரசங்கத்தை நான் காட்ட மாட்டேன். ஆனா கர்த்தர் 2-3 முறை என்ன ரொம்ப ஹெவியா அதை உணர்த்துறதுனால வந்தேன். இங்க இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். வாலிப தம்பிமார் கொஞ்சம் எல்லாரும் முன்னாடி வந்துடுறீங்களா ப்ளீஸ்? இங்க இருக்கிற வாலிப தங்கச்சிமாரும் கொஞ்சம் எழும்பி இங்க வாங்க. உங்களுக்காக நாங்க உங்க லைஃபுக்காக தான், அதை ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் நாங்க ப்ரேயர் பண்ண போறோம், வேற எதுக்காகவும் கிடையாது. ஏன்னா நீங்கள் எதுல இருந்தெல்லாம் வெளியே வர முடியாம கஷ்டப்படுறீங்களோ அதெல்லாம் அனுபவித்தவர்கள் தான் நாங்க. அதெல்லாம் அனுபவிச்சால சிக்கி சின்ன பின்னமாயி எங்க வாழ்க்கை நாசமாயி தான் நாங்க இன்னைக்கு அதுல இருந்து மீண்டு வந்தோம். கொஞ்சம் தம்பிமார் முன்னாடி வாங்க. நாங்க நீங்க வெக்கப்பட வேண்டாம், இதை சிரிக்கிறதுக்கு காமெடி பண்றதுக்கு எதுவுமே இல்லப்பா. அதனால உங்களுக்கு வர முடியும்னா நீங்க வாங்க. பின்னாடி இருக்கிற அம்மாமார் எல்லாரும் எழுப்பி நில்லுங்க. நம்ம பிள்ளைங்களுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். எழுப்பி நின்று உங்க பிள்ளைங்க மேல உங்க கையை ஒண்ணு நீட்டிக்கோங்க. வாங்க முன்னாடி வந்து தம்பிமா, நீங்க உண்மையிலே ரொம்ப நல்லா இருப்பீங்க. உங்க வாலிபர்கள் வாங்க, இங்க வாங்கம்மா. தேங்க்யூ. வாங்க ஓடி வந்துருங்க. தேங்க்யூ சோ மச். ஆமாம்மா, ஐயாமார் எல்லாரும் உங்க பிள்ளைங்க மேல உங்க கையை நீட்டிக்கோங்க. பாஸ்டர் பாஸ்டர் ப்ளீஸ் எங்களோட ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, வராத பிள்ளைகள் நீங்க யாரும் கம்பல் பண்ணாதீங்க ப்ளீஸ். அவங்கள கம்பல் பண்ணி அவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க. அவங்க வருவாங்க, ஒண்ணும் இல்லை. ஓகே ஐயா அம்மா, உங்க பிள்ளைங்களுக்காக நீங்க வடிச்ச கண்ணீர் வீண் போகாது. இந்த ஆம்பளை பிள்ளைகளையும் பொம்பளை பிள்ளைங்களையும் பெத்துட்டு சொல்லுவாங்க, வயிற்றுல தீய கட்டிட்டு நடக்கிற மாதிரி நீங்க பல நேரங்களில் நடக்கிறவங்க அனுபவம், அதெல்லாம் வீண் போகாது. இந்த பிள்ளைங்க மேல உங்க கையை நீட்டிக்கோங்க. எல்லாரும் சகோதரிகள் கொஞ்சம் உங்க கையை அப்படியே நீட்டுங்க அந்த பிள்ளைங்க மேல. ஐயா ஃப்ரெண்ட்ல இருக்கிற எல்லாரும் ப்ளீஸ் உங்க எல்லாரையும் நான் கேட்கிறேன். நம்ம எல்லாரும் ஒன்றிணைந்து நம்ம இவங்களுக்காக ஜெபிக்க போறோம். எல்லாரும் இவங்களுக்காக கரத்தை நீட்டுங்க. இங்க இருக்கிற யாருடைய வாழ்க்கையும் பாதியில முடியக்கூடாது. மனசு வலியோட நான் சொல்றேன். அதனால
இங்க இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் தீர்க்காயுசோட வாழ்ந்து இந்த தேசத்துல பெரிய இடங்கள்ல உட்காரணும். நம்ம இந்த கிராமத்துல இருந்து பெரிய பெரிய கலெக்டர்ஸ், பெரிய பெரிய ஜட்ஜஸ் எல்லாம் இங்க இருந்து வரணும். அதுக்கு இந்த பிள்ளைங்களை ஆண்டவர் பயன்படுத்தணும். இவங்களுக்கு ஒரு நல்ல ஞானத்தை ஆண்டவர் கொடுக்கணும். இவங்க ஞான கண்கள் திறக்கப்படணும். இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த இருளின் அடிமைத்தனங்கள் எல்லாம் மாறணும். இவங்க எதெல்லாம் இவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும்னு நினைக்கிறாங்களோ அது உண்மையிலே சந்தோஷம் கிடைக்கலன்னா, உண்மையான சந்தோஷம் அது இல்லையா இருந்துன்னா அது மேல ஆண்டவர் இவங்களுக்கு ஒரு வெறுப்பு கொடுக்கணும். நிறைய தம்பிமார் என்ன சொல்லி கேட்டிருக்கேன், அண்ணே நான் முயற்சி பண்றேனே ஆனா என்னால வர முடியல. முயற்சி பண்ற அன்னைக்கெல்லாம் நான் அதுல மாட்டிடுறேன், முயற்சி பண்ற அன்னைக்கெல்லாம் நான் தோத்து போறேன்னு சொல்லி என்கிட்ட எத்தனையோ தம்பிமார் பர்சனல் அழுதுருக்கிறாங்க. இந்த தங்கச்சிமாரும் அப்படித்தான். அவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போறோம். எல்லாரும் சேர்ந்து உங்க கரங்களை நீட்டும் போது பாஸ்டர் தொடர்ந்து கனெக்ட் பண்ணுவாங்க. தேங்க்யூ. ஸ்தோத்திரம் பிதாவே, ஹalleluya. நாங்கள் துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமா. நீங்க முக்கியமா சொல்லுங்க வாலிபா பிள்ளைங்க. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா. ஸ்தோத்திரம் பிதாவே. அன்பு கூறுவே ஆராதனை 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 ஆராதனை
அருமையாக செய்தியை கொடுத்து ஜெபித்ததான அருமை சகோதரனுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். யாருக்காவது ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் நிற்கலாம். உங்களுக்காக அவர் தொடர்ந்து ஜெபிக்கும்படியாக இருக்கிறார்கள். இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்ததான நம்முடைய அருமை சகோதரர் லிவின் அவர்களுக்கு என்னுடைய நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான ஒரு ஆசீர்வாதமான நேரத்தை கர்த்தர் நமக்கு தந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டதான சமயத்தை நமக்கு தந்தார். இது நம் அனைவருக்கும் ஆவிக்குரிய ஒரு ஆசீர்வாதம் அமைந்திருக்கு என்பதாக நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் செய்தியை பகிர்ந்து கொண்டதான பாஸ்டர் சாமுவேல் அவர்களுக்கு நன்றி. வர்ஷிப் நேரத்தை நடத்தினதான பாஸ்டர் ஜாபேஸ் அவர்களுக்கு நன்றி. பாடலை பாடினதான அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பிரதர் செல்வின் அவர்களுக்கும் பாஸ்டர் அருணாச்சலம் அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அங்கு இசைத்ததான அருமையான சகோதரர் அனைவருக்கும் நன்றி. கர்த்தருடைய நாம் உங்கள் மூலமாய் மகிமைப்பட்டது. நாங்கள் ஆசிரியப்பட்டு இருக்கிறோம். இதனுடைய பலனையும் ஆசீர்வாதத்தையும் நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் குடும்பத்துக்கும் தந்தருவா. இதற்கு பெயோடு படிச்சது சார்பாக நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்கள் அனைவரும் கூட இருப்பாராக. ஆமென். யாவஜெபம் செய்வோம். நேசிக்கிறது நல்ல பிதாவே, இந்த இரவு வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, சோஸ்தரிக்கிறோம். இவ்வளவு நேரமாக உடைய பிரசனம் எங்களோடு கொண்டிருந்த ஆண்டவரே, நீர் உடைய ஆவினால் எங்களை நிரப்பியது ஆண்டவரே, நீர் எங்களை வழி நடத்தினப்பா நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை கொண்டு எங்களுக்கு ஏற்றதான வார்த்தைகளையும் வசனத்தையும் ஆண்டவரே ஏற்ற சமயத்தில் தந்தபடினாலே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஆவிலே பலன் கொள்ளும்படியாகவும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் இந்த மாலை வேலை எங்களுக்கு என்று ஏற்படுத்தினபடினாலே உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறதான அருமையான பிள்ளைகள் நாமத்தை சந்திக்கும்படியாகவும் ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை இந்த இடத்துல மகிமைப்படுத்தி நாங்கள் மகளோடு சேர்ந்து ஆசீர்வாதத்தை கண்டறியும்படியாக நீர் தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. அப்பா இந்த சிறப்பு நிகழ்வை இந்த இடத்துல ஏற்பாடு செய்ததான அருமை சகோதரர் இவனவர்களுக்காக செபிக்கிறோம். பிள்ளைய மனதில் ஆண்டவரை இப்படி ஒரு எண்ணத்தை கொடுத்தீரப்பா, உங்களுக்கு நன்றி ஆண்டவரை. உடைய சித்தத்தை இந்த கிராமத்திலே நாளில் மாலை வேளையிலே நிறைவேற்றி இருக்கிறதப்பா, உங்களுக்கு நன்றி செலுத்த மாட்டவரை. உங்களுடைய ஆசீர்வாதத்தினாலே நாங்கள் நிரம்பி இருக்கிறோம். தொடர்ந்து கிருபை எங்களோடு கூட இருக்க செபிக்கிறோம். உடைய பிள்ளைகள் சிறதான ஊழியர்களுக்காக செபிக்கிறேன் ஆண்டவரை. சேசிக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். மீண்டுமாக உடைய பிள்ளைகள் தங்கள் இல்லங்கள் சிறதான வேளையிலே உடைய பாதுகாப்பின் கரம் உடைய பிள்ளைகளோடு கூட இருக்கும்படியாக நீர் உடைய பிள்ளைகளை வழிநடத்தி செல்லும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. சகல விதமான ஆசீர்வாதங்களாலே பிள்ளைகளை நிரப்பும் ஆண்டவரே. எங்கெல்லாம் நாமத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்று நீர் சித்தம் வைத்திருக்கிறோம். அங்கெல்லாம் பிள்ளைகளை ஆண்டவரை அழைத்து சென்று மகிமைப்படுத்த முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உடைய திட்டம் உடைய சித்தமோ உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நிறைவேறட்டும் ஆண்டவரே. நன்மையினால் பிள்ளைகள் ஆண்டவரை நிரம்பி ஆண்டவரை நன்றிகளை செலுத்த அப்பா நீ கிருபையோடு செபிக்கிறோம். அநேக ஜனங்கள் ஆண்டவரை அருமையான சகோதரர் மூலமாய் உண்மை கண்டுகொள்ளவோ உண்மை தன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளவோ ஆண்டவரை காணாமல் போயிருக்கிறதா நிலைமையிலே காணப்படுதான ஜனங்கள் மீண்டும் மந்திரி சேரவோ அப்பா நீ கிருபையோடு செபிக்கிறார். உடைய பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்த மாட்டவரை எந்த தெற்கு பையோடு படிச்சதுக்காக கிராமத்துக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கிராமத்தை ஆண்டவரை இவ்வளவு நேரமாய் நீர் ஆட்கொண்டபடினாலே உமக்கு நன்றி செலுத்துற மாட்டவரே. உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் எங்களை விட்டு அகற்ற ஆண்டவரே. உமக்கு பிரியமுள்ள வாழ்க்கைகளை வாழும்படியாக நீர் எங்களை வழிகாட்டும்படியாக செபிக்கிறோம். 2026 வருடம் எங்களது ஆசீர்வாதத்தின் வருடமாக ஆண்டவரை சமாதானத்தின் வருடமாக சந்தோஷத்தின் வருடமாக அமைந்திருக்கும்படியாக நீர் எங்களுக்கு கிருபையோடு செபிக்கிறோம். உடைய சமூகங்கள் முன்பாக கடந்து செல்லட்டும். இயேசு கிறிஸ்துவின் இனித நல்ல நாமத்தில் கேட்கிற எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவத்தின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த இடத்திலும் தகப்பனே இந்த நாளை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம் சபையின் சார்பாக கௌரவிக்கும்படியாக இருக்கிறோம். சபை ஊழியர் அவர்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கௌரவிப்பார். முதலாவதாக சபை ஊழியரை சபை மக்கள் சார்பாக
கௌரவப்படுத்துகிறோம். பெரிய ஒரு அறிவிப்பு. கலந்து கொண்டுதான் அனைவருக்கும் இரவு உணவு ஆயத்தம் செய்யப்பட்டுள்ளது. எனவே அனைவரும் இரவு உணவை நீங்கள் சாப்பிட்டு விட்டு உடைய இல்லங்களுக்கு நீங்கள் கடந்து செல்லலாம். அன்புக்குரியவர்களே, ஒரு வார்த்தை நான் சொல்ல விட்டுட்டேன். அப்புறம் 4 பள்ளிக்கூடம் 3 டியூட்டோரியல் போய் தான் 8 பாஸ் ஆனேன். அப்புறம் 2007 10 படித்தேன். 2009 திரும்ப 10 பாஸ் பண்ணேன். 2014 வந்து திரும்ப 12 எழுதி 4 பாடம் பாஸ் பண்ணேன். 16 அடுத்தது எழுதி பாஸ் பண்ணேன். 17 திரும்ப எழுதி 2017 12 முடித்தேன். 2017 இருந்து பிஏபிஎல் ஜாயின் பண்ணி 5 வருடம் 2022 வழக்கறிஞராக பதிவு பண்ணியிருக்கிறேன். இப்போ ப்ராக்டிஸ் போயிட்டு இருக்கிறேன். அப்புறம் 2022 எம்ஏ ஜாயின் பண்ணி 2024 எம்ஏ முடிச்சிருக்கிறேன். இப்போ இந்த வருஷத்துல வந்து பிஹெச்டி ஜாயின் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறேன். எல்லாம் கர்த்தருடைய கிருபை. 2வது எபிசோட முடிஞ்சு. லிவின் பிரபு, ரமேஷ், தம்பி ரமேஷ். ரமேஷ், ராஜனே திவ்ய கிருபையே பட்டு போல எந்த வாழ் நிற்க வைத்ததே. இயேசுராஜனே திவ்ய கிருபையே பட்டு போல எந்த வாழ் நிற்க வைத்ததே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை பாடுவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. இயேசுராஜனே திவ்ய கிருபையே பட்டு போல எந்த வாழ் செழிக்க வைத்ததே. எல்லாராலும் நான் தள்ளப்பட்டாலும் அன்பான
அன்பான தேவரே என்னை உயர்த்தினீர், அன்பான தேவரே என்னை உயர்த்தினீர். உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்கை ஓடுவே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை பாடுவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்கை ஓடுவே. ராஜனே திவ்ய கிருபையே உம்மை என் வாழ் செலுத்த வைத்ததே. கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம், கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் கனிவோடு உந்தன் கரம் என்னை அழைத்ததே, கனிவோடு உந்தன் கரம் என்னை அழைத்ததே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்கை ஓடுவே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை பாடுவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்கை ஓடுவே. இந்த செல்ல பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. இந்த செல்ல பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் நன்மை நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் நன்மை நினைக்கையிலே. தன்னாலே கண்ணு கலங்குது, தன்னாலே உண்மை நினைக்கிறே. தன்னாலே கண்ணு கலங்குது, தன்னாலே உண்மை நினைக்கிறே. நன்றி. எங்களுக்கு நன்றி சொன்ன எல்லாருக்கும் ஊர் மக்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு